Hello students, welcome to our YouTube channel. In the video past perfect tense பார்க்க போறோம். Past perfect tense ஓட sentence structure and then past perfect tense எங்க யூஸ் பண்ணனும் அப்படினு பார்க்க போறோம். Past perfect tense ஓட sentence structure subject plus had plus verb 3 plus object. உங்களுக்கு perfect tense அப்படினாவே have form verb plus verb 3 வரும். ஓகேங்களா? அது past perfect அப்படிங்கும்போது have form verbல pastல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? had யூஸ் பண்ணுவோம். So had plus verb 3 வரணும். Example, he had left for USA. ஓகேங்களா? இதுல heங்கிறது subject, had left அப்படிங்கிறது verb. ஓகேங்களா? Next, past perfect tense எங்க யூஸ் பண்ணனும் அப்படினு பார்க்கலாம். First one, when two actions occur in the past, one after the other. Then the first action is expressed in past perfect tense. And the second action is expressed in the simple past tense. ஓகேங்களா? அதாவது பாஸ்ட்ல ரெண்டு ஆக்ஷன்ஸ் வந்து நடக்குது, ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு. ஓகேங்களா? அடுத்தடுத்து ரெண்டு ஆக்ஷன்ஸ் நடக்குது பாஸ்ட்ல. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனை வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் செகண்டா நடந்த ஆக்ஷனை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லயும் எழுதணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், the patient had died before the doctor came. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா the patient வந்து இறந்துடுறாங்க டாக்டர் வரதுக்கு முன்னாலேயே. இதுல எது ஃபர்ஸ்ட் நடந்தது? இந்த patient வந்து இறந்ததுதான். சோ அதனால the patient had died அப்படின்னு சொல்லிட்டு past perfect tenseல இருக்கு. And then the doctor came சொல்லிட்டு verb 2 simple past tenseல இருக்கு. ஓகேங்களா? Second example, he came after she had gone. ஓகேங்களா? சோ அவள் போன பிறகு அவன் வரான். இதுல அவ போனதுதான் ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன். சோ அத வந்து past perfect tenseல வந்து எழுதணும். அதனாலதான் she had gone சொல்லிட்டு இது past perfect tenseல இருக்கு. செகண்டா நடந்தது அவன் வந்தான். சோ அது வந்து simple past tenseல இருக்கணும். சோ just verb 2 மட்டும் இருக்கு. ஓகேங்களா? Next, second one, to express some unfulfilled wishes in the past. ஓகேங்களா? பாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது unfulfilled wishes வந்து நம்ம வந்து past perfect tenseல வந்து சொல்லணும். எக்ஸாம்பிள், I had hoped that he would pass. ஓகேங்களா? அவன் பாஸ் பண்ணுவான்னு சொல்லி நான் நம்பினேன். இது வந்து ஒரு unfulfilled wishes. ஓகேங்களா? மேபி அவங்க பாஸ் பண்ணாம போயிருக்கலாம். சோ அப்ப had hoped அப்படின்னு சொல்லிட்டு past perfect tenseல இருக்கு. Next, second example, she had expected his arrival but he didn't come. ஓகேங்களா? சோ அவன் வருவான்னு சொல்லிட்டு அவ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா, பட் ஆனா அவன் வரல. ஓகேங்களா? இது வந்து ஒரு unfulfilled wishes தான். சோ அதனால had expected அப்படின்னு சொல்லிட்டு past perfect tenseல இருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோல past perfect tense ஓட sentence structure and then past perfect tense எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you all.